வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அவர்கள் சுக்குமமாக எனக்குள்ளிருந்து இன்றைய சிந்தனையை அளிப்பதாக. நாலு நச்சிந்தனையில் இன்று டிசம்பர் 25. இன்றைய தலைப்பு வாழ்க்கை நெறி. உலகில் பிறந்து வாழ்ந்த எல்லா உயிருக்கும் வாழ்கிற தகுதி இருக்குது. வினைப்பதிவான் சுமையை விடுத்து தூய்மை பெறதான் இந்த உடல் எடுக்கிறோம். ஆனால் நிலம் மீது வீழ்ந்த பின்ன நம்மளை மறந்து வினை மறந்து நம்ம உலக என்பவர்களில் புலன் உடலும் ஆழ்ந்துடுறோம் நம்ம. அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிரும் இன்று வாழும் மக்களுடைய உயிரில் கலந்து வீசிகிட்ருக்கு, உயிரில் மலர்ந்து. அதாவது வள்ளலார் வாழ்ந்தார். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன்னு சொன்னார். அவருடைய அத்தனை ஆற்றலையும் நம்ம மகரிஷி உடம்பில் 10 வருஷம் இருந்து அவர் சொல்ல வந்த கருத்துக்கள் எல்லாம் அழகாக சொல்லி பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி நம்மளுக்கு தெளிவு வச்சிருக்காரு. அறிவு விளக்கம் பெற்ற மகான்கள் உலக மக்கள் அறிவை எப்போவுமே தெளிவு வழியிலும். மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, மயக்க வழியை செலுத்துகிறாங்க. ஜாதி, மதம், இனம், மொழி மற்றும் அரசியலில் மக்களை மயக்க வழியை செலுத்திகிட்டே இருக்காங்க. 2 பக்கங்களில் இழுப்புகள் எங்கெங்கு எந்த அளவு வெற்றி பெற்றதோ அதைக்கேற்ற செயல்கள் விளைவுகளும் மனித சமுதாயத்தில் இருக்குது. ஆனாலும் விஞ்ஞான அறிவு பெற்ற பலர் மெய்ஞானம் பெறும் காலம் அண்மையிலே இருக்குதுன்றார். இப்போது அறிவுக்கும் மெய்ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் கொஞ்சம் பார்ப்போம். எதையும் தெரிந்து கொள்வது தான் அறிவு. அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது தான் ஞானம். அறிவு என்பது செல்ஃபோன் மாதிரி, ஞானம் என்பது சிக்னல் மாதிரி. அறிவை புத்தகங்கள் படிப்பதன் மூலம் அனுபவங்கள் வழியாக வளர்த்து கொள்ள முடியும். ஆனால் ஞானம் என்பது வரம் போன்றது. குருமார்கள் தான் அதை தர முடியும். அடுத்தவரை பற்றி அறிய உதவுதான் அறிவு. நம்மை பற்றி தெளிவுக்கு உதவுதான் ஞானம். புத்திசாலத்திற்கு எல்லையே கிடையாது. ஞானத்தை எல்லையற்றது. அறிவுக்கு மருந்து கண்டுபிடிக்கும், நோய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சி மனித குலத்தை காக்கவும் அணுகுண்டு போட்டு அழிக்கவும் தெரியும். ஆனால் ஞானம் எப்போவுமே நல்லதே தான் செய்யும். புத்திசாலிகள் இந்த உலகை ஆள்கிறார்கள். ஞானம் பெற்றவர்கள் வரலாறாக வாழ்கிறார்கள். அறிவு என்பது ஒரு வார்த்தை, ஞானம் என்பது மொழி. அறிவு உலகத்தை மாற்றும், ஞானம் ஒருவரை மாற்றும். விடைகளை தேடுவது தான் அறிவு. ஆனால் கேள்விகளை உருவாக்குவது ஞானம். அறிவு தண்டனை தரும், ஞானம் மன்னிக்கும்னுவாங்க. மிக சிறந்த பள்ளியில் குழந்தையை சேர்க்கிறதுனா அறிவு. பள்ளியை தாண்டி வீட்டிலும் சமூகத்திலும் அந்த குழந்தை கற்றுக்கொண்டு வளர்ச்சி பெறும் என உணர்வது தான் ஞானம். அதே போல் எந்த சொல்லணும் அது என்பதை தெரிஞ்சு வச்சுருக்கிறது தான் அறிவாளி. எப்போது சொல்லணும் அப்படின்ற பக்குவத்தை தருவது தான் ஞானம். எப்படி பணம் சம்பாதிக்கணும் தெரிய வைக்கிறது அறிவு. அதை எப்படி செலவழிக்கணும் அப்படின்னு பக்குவம் தருவது ஞானம். குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வசதியான வாழ்க்கை அமைத்து தர வேண்டும் என்று நினைக்கிறது தான் அறிவு. அவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது அதை மட்டுமல்ல என்று உணர்த்துவதுதான் ஞானம். மகிழ்ச்சியான நேரத்தில் வாழ்க்கை துணை எப்படி பேச வேண்டும் என்று உணர்த்துவது அறிவு. துன்பமான சூழ்நிலையிலும் சொன்ன வார்த்தையும் காப்பாற்ற வைக்கிறது தான் ஞானம். பணத்தை முதலீடு செய்ய வைப்பது அறிவு. உறவுகளும் சுற்றமும் நட்பும் தான் சிறந்த முதலீடுகள் என்று புரிய வைப்பது ஞானம். அதே போல் செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்ள வைப்பது அறிவு. அதே தவறுகளை திரும்ப செய்யாமல் உடன் பார்த்து கொள்வது ஞானம். அறிவு நம்மளை வாதம் செய்ய வைக்கும், ஞானம் நம்மளை சமாதானம் செய்ய வைக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்க வைக்கிறது அறிவு. கற்றது கைமண் அளவு என்று உணர்வது ஞானம். அறிவாளிகள் எல்லோருக்கும் அறிவுரை கூறுவார்கள். ஞானம் பெற்றவர்கள் அரிதாகவே தான் வழிகாட்டுவார்கள். இந்த மாதிரி அறிவுக்கும் மெய்ஞானத்துக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க. அதனால்தான் நம்ம எல்லா மக்களும் விடுதலை வழியில் வாழ்ந்து அமைதி பெற ஏற்ற சமுதாய வாழ்க்கையை உருவாக்கி விடுன்றார் மகரிஷி. அவர் இன்னும் 150 வருஷத்தில் உலகம் சமாதானம் அடைஞ்சிரும்னு சொன்னார். மகான்கள் வாக்கு பொய்க்காது. நம்ம இது வரைக்கும் 70 வருஷம் கடந்துட்டோம். 80 வருஷத்தில் நம்ம உலக சமாதானம் அடையும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி கூறி எனது உரை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.